ஹலோ மக்களே, வெல்கம் டு மதன் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்னோடய இனோவா தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னோடய இனோவா வந்து 2006 மாடல். நான் வாங்கும்போது ஏற்கனவே வந்து அது செகண்ட் ஓனராக இருந்தது. நான் வந்து தேர்ட் ஓனர். ஸோ இன்றைக்கி அந்த காரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து இந்த டிஸ்கவரி டர்போ, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி டிவி 18 அந்த மாதிரி டிவி சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டோரேஷன்லாம் பண்ணுவாங்க. அதாவது வந்து பழைய பொருட்களை வாங்கி அதை வந்து புதுசாக ரெடி பண்ணி விற்பாங்க, இல்லைனா வந்து புதுசாக ரெடி பண்ணி அவங்களே வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இதே மாதிரி வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால பழைய இண்டிகா ஒன்று வாங்கினேன். பழைய இண்டிகா ஒன்று வாங்கி அதை அப்படியே வந்து புது மாடல் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதை விற்றுட்டேன். அதே மாதிரி ஹோண்டா ஆக்டிவா வந்து ஒரு பழைய ஸ்கூட்டர் ஒன்று வாங்கி அதையும் நான் வந்து புதுசாக ரெடி பண்ணி அதையும் கொஞ்ச நாள் வந்து வச்சுருந்தது நான் விற்றுட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சரி, இனோவாவை வந்து நம்ம தேடும்போது கொஞ்சம் பழைய மாடலாகவே தேடிக்கலாம், நம்ம வந்து எப்படியும் புது மாடலாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணேன். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், என்னோடய ரெனால்ட்ஸ் காலாவோட ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். அப்போவே வந்து நான் வந்து இனோவா வாங்க போகும்போது அந்த கார் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தனால வந்து நான் ரெனால்ட்ஸ் காலா வாங்கினேன். ஸோ அது வந்து வாங்கும்போது வந்து 2016. ஸோ 2016 ஒரு வருஷம் நான் வந்து ஸ்காலா யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு எந்த குறையும் இல்லை அந்த காரில். ஆனால் வந்து ஒரே ஒரு குறை இருந்தது, நிறைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்ம கூட்டிகிட்டு போகும்போது வந்து அந்த காரில் இடம் பத்தலை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஸோ ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோ பார்த்துருந்தீங்களான்னு தெரியும், நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தது வந்து ஒரு 8 சீட்டர் காரு. ஸோ 8 சீட்டர்லேருந்து ரெனால்ட்ஸ் காலா போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி எனக்கு ஒரு 8 சீட்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இன்னொரு 8 சீட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணேன். 2017 இந்த வண்டியை நான் வந்து தேடிகிட்டே இருந்தேன். டொயோட்டோ இனோவா வந்து OLXல, குவிக்கரில், அதுக்கப்புறம் வந்து நம்ம FB மார்க்கெட் பிளேஸில், ஸோ இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். 2-3 வண்டி பார்த்தேன் இனிஷியலாக. அந்த வந்து பிடிக்கல. 2-3 வண்டி எனக்கு ஓட்டக்கூட விடல, சும்மா வெளியே அவுட்டர் மட்டும் பார்த்துட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து OLXல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வண்டி பார்த்தேன். 6 வண்டியும் ஓட்டி பார்த்தேன். அதுலேயே எனக்கு தெரிஞ்சுது இனோவா இப்படி தான் இருக்கும், நம்ம வந்து என்னென்ன இடத்துல எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிச்சு. முக்கால்வாசி பார்த்த வண்டியில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட தேர்டு, ஃபோர்த்து ஓனரு எல்லாமே வந்து 1,50,000 அந்த மாதிரி தான் ஓடி இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு வந்து படித்ததில், ரிவ்யூஸில் படித்ததில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இனோவா வந்து இன்னும் நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடும், கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிச்சிருந்தேன். சரி வாங்கிடலாம், வாங்கிட்டு நம்ம இதை வந்து லைஃப் லாங் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஸோ வந்து நான் தேடிகிட்டே இருக்கும்போது 2018 ஜான்வரி எண்டில் வந்து ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன் OLXல. அப்போ தான் போட்டிருந்தாங்க, ஒரு 15 நிமிஷம் தான் இருந்திருக்கும் அந்த ஆடு போட்டு. உடனே வந்து கால் பண்ணேன். கால் பண்ணதில் பார்த்திங்கன்னா, நான் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துலேருந்து எதிர்த்தாப்பில் தான் அவரும் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் வண்டி அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருந்தார் வேலைக்கு. ஸோ அவர்கிட்ட போய் நான் வந்து வண்டியை போய் பார்த்தேன். வண்டியை போய் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஒன்றும் ஓட்ட விடல. யூஸ்வலாக வந்து வண்டி வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 1 கிலோமீட்டர் இல்லைனா 2 கிலோமீட்டரு 60க்கு மேலே இல்லைனா 80க்கு மேலேயாவது ஓட்டி நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். அது என்னோடய ஹம்பிள் அட்வைஸ். ஏன்னா வந்து என்னோடய பாஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து இந்த வண்டி என்ன அந்த மாதிரிலாம் ஓட்ட விடல. 20-30 அந்த ரேஞ்சில் தான் ஓட்ட விட்டார். ஸோ அது ஓட்ட விடும்போது வந்து எனக்கு அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல. நான் அந்த கருப்பு ஸ்மோக் இருக்கான்னு பார்த்தேன், வண்டி ரேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் போனட் திறந்து எங்கேயாவது சைட்லலாம் அடி வாங்கியிருக்கா, சேசிஸ்லாம் அடி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அந்த சைடில் அப்படியே நீங்கள் பார்க்கணும், அந்த கார்னரில் வந்து ஏதாவது பெயிண்டிங் பண்ணியிருக்காங்களா, இல்லைனா வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஏதாவது சேசிஸ் அடி வாங்கியிருக்கலாம்.
இல்லைனா வந்து கார் பழசானனால ரீபெயிண்டிங் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த டிங்கரிங் ஒர்க் நடந்ததுன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடம் டிங்கரிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதிலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வண்டி அடி வாங்கின மாதிரி இல்லை. அவங்களே வந்து ஒரு 9 வருஷமாக இந்த வண்டி வச்சுருந்தாங்க. நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட சொல்லும் போது வந்து பள்ளிக்கரணை லான்சன் டொயோட்டாவில் வந்து இவங்க சர்வீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு வண்டி பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு நான் வந்து வண்டியை வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஆர்சி ஜெராக்ஸை மட்டும் வாங்கிட்டு நான் வந்து பள்ளிக்கரணை ஷோரூம் போனேன். பள்ளிக்கரணை ஷோரூமில் போனால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க, அதனால தான் இந்த வண்டியை பற்றி விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்சியோட ஜெராக்ஸையும் வந்து பள்ளிக்கரணை ஷோரூமில் கொடுத்தேன். ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. நான் வாங்கும்போது இந்த வண்டி வந்து 97,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. பள்ளிக்கரணை சர்வீஸ் சென்டரில் வந்து கடைசியாக சர்வீஸ் பண்ணது வந்து 91,000. வெறும் ஆயில் சர்வீஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. வண்டியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்போதைக்கு. ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து அந்த சர்வீஸ் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சர்வீஸ்னால் அவங்க சொன்னாங்க ரெகுலராக வண்டி இங்கே தான் சர்வீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் கூட இங்கே சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு ஓகே நல்ல வண்டி தான். ஸோ எப்போவுமே நீங்கள் வண்டி வாங்கும்போது இந்த மாதிரி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டியை வந்து நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வெளியே சர்வீஸ் கொடுத்தவங்க அந்த மாதிரி வண்டினா நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி வாங்குறது வந்து பெஸ்ட்டு. ஆனால் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டியை வந்து நீங்கள் வாங்குறது, நீங்கள் போய் ஷோரூமில் விசாரித்து நீங்கள் வாங்குறதுனா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் வண்டியை. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 2 நாள்லேயே வந்து லோன் போட்டு காசு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியை போய் வாங்கினேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் வாங்கினேன். வீட்டில் யாருக்குமே சொல்லலை இந்த மாதிரி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி வாங்கினேன். வாங்கிட்டு வந்து நேராக வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்ட காட்டிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி நேராக வந்து அந்த சேகர் அண்ணன் டிங்கரிங் கடையில் தான் கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ அதை பற்றி நான் ஒரு தனியாக எப்படி இந்த வண்டியை ரெடி பண்ணேன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே இங்கே வரும், இல்லைனா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுன்னு. ஸோ எனக்கு வந்து பெருசாக நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் பார்த்திங்கன்னா வந்து கேரளாவில் நிறைய பேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பாம்பேயில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் பண்ணும்போது வந்து கம்மியாக தான் இருந்தது, இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ கோயம்புத்தூர் சைட்லலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ நான் ரிசர்ச் பண்ணதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 1 லட்ச ரூபா வரைக்கும் அந்த கன்வர்ஷனுக்கு ஆகும். அதாவது டைப் 1லேருந்து டைப் 4 கன்வர்ஷனுக்கு. ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் கிடையாது. வண்டி வாங்கினது பார்த்திங்கன்னா 4.5 லட்ச ரூபா தான். ஆனால் வந்து இது கன்வர்ஷனுக்கு வந்து 1 லட்ச ரூபானா எனக்கு 5.5 லட்ச ரூபா. எனக்கு பட்ஜெட்டே வந்து 5 லட்ச ரூபா தான் வண்டி. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நானே வந்து ஒரு பொருளாக வந்து ரிசர்ச் பண்ணேன். புதுப்பேட்டில் போனேன், அதுக்கப்புறம் வந்து ஜிபி ரோட்டில் போனேன். ஒரு பொருளாக ரிசர்ச் பண்ணதில் வந்து எனக்கு வந்து மொத்தமாகவே பெயிண்டிங்லேருந்து எனக்கு உள்ளே வந்து நான் ஒரு செட்டை மாற்றினேன், அதாவது வீடியோ பிளேயர் மாதிரி. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஒரு ஃபாக் லேம்ப் ஒன்று மாற்றினேன். ஏன்னா வந்து கம்பெனி ஃபாக் லேம்ப் கிட்டத்தட்ட 4,500 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு 1,200 அந்த மாதிரி தான் ஆச்சு. பின்னாடி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், அதுக்கப்புறம் கேமரா, ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 65,000 தான் ஆச்சு இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங். என்னென்னா வந்து வண்டி ரெடி பண்ணுறது வந்து ஒரு 2 months கிட்ட வந்து வண்டி அங்கேயே இருந்தது. ஒரு பார்ட்டாக வந்து ரொம்ப நல்லா பண்ணார் அவர். அந்த டிங்கர் ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த வண்டி. ஸோ இப்போ வண்டி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த லைட் கலர்ஸ் வண்டிலாம் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி துடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த அடுக்கு பழஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா அப்படி தெரியும். ஸோ அதுதான் வந்து அடிக்கடி வந்து எங்கள் அப்பா தான் வந்து வண்டியை துடைச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சர்வீஸ், வண்டிக்கு எவ்வளோ சர்வீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நான் ஒன்றும் பெருசாக எதுவுமே சேஞ்ச் பண்ணல. வண்டி வாங்கினதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு வரும்போதே வந்து எனக்கு வந்து ஒரு சவுண்டு வந்துச்சு ஸ்டேரிங்லேருந்து. டொக் 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 டொக், ஏதாவது ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் உரசனா எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு. மகாலட்சுமி நகர் தாம்பரில் தாண்டி ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த மெக்கானிக் கிட்ட போய் வந்து வண்டி விட்டோம். 10,000 ரூபா கிட்ட செலவாச்சு. அந்த இது ஒரிஜினல் டொயோட்டாலேருந்தே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வாங்கி அந்த ஸ்டேரிங் ராட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து போயிருந்தது, அது போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கியரில் வந்து ஒரு நாய்ஸ் மாதிரி வந்தது. சும்மா ஐடிலில் இருக்கும்போது கியர் வந்து கிட்டி 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 கிட்டின்னு ஆடி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ரப்பர் மாதிரி வந்தது, அது ஒரு 500 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த நாய்ஸும் அரெஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம்
முன்னாடி வந்து பெரிய ரூட்ஸ் ஆன் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. நாங்கள் வண்டி ரெடி பண்ணும்போது வந்து அது ரூட்ஸ் ஆனை வந்து கொஞ்சம் தள்ளி மாட்டினதில் வந்து ஏசியோட ஒரு அலுமினியம் பைப் ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் ரேடியேட்டர் கிட்ட வந்து வரும். ஸோ அந்த பைப்பில் வந்து அது உரசி அந்த பைப்பை வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த பைப்லேருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏசி சுத்தமாக அவுட்டு. அதனால் ஏசி ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு குரோம்பேட்டில் சரவணா ஸ்டோர்ஸ் ஆப்போசிட்டில் வந்து ஒரு தெரு போகும். அந்த தெருவில் போனீங்கன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஜிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கார் ஏசி மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார். மெக்கானிக் கடை ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது அதில் அந்த கடையில் வேலை செய்வாங்க. எல்லாமே மாடர்ன் மிஷின்ஸ் தான் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கடையில் போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் இது வந்து பைப் வந்து ஃபுல்லாக மாற்றணும்னு நிறையா செலவாகும்னு சொல்லிவிட்டு அதிலே ஒரு ஜாயிண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அந்த ஜாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கூலிங் காயில், ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். மொத்தமாக எனக்கு 4000 ரூபாய் செலவாச்சு கூலிங் காயில் க்ளீன் பண்ணி. அதுக்கப்புறம் ஏசி கேஸ் ஃபில் பண்ணி. ஸோ இதுக்கெலாம் வந்து எனக்கு 4000 ரூபாய் செலவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ்க்கும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து மொத்தமாகவே 3000 ரூபாய் கிட்ட தான் ஆகும். ஆயில் வந்து நான் நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வண்டி வந்து டர்போ என்ஜின் கிடையாது, நார்மல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் தான். ஸோ அதனால் வந்து நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சர்வீஸ்க்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 7.5 லிட்டர் ஆயிலு. அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃபில்டர் மாற்ற வேண்டாம். இனோவாவில் ரொம்ப நாள் வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தொடச்சி மட்டும் போட்டாலே போதும். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு, ஸோ இது ரெண்டும் தான் வந்து மாற்றுவோம். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இனோவா பிரேக்ஸ் வந்து சும்மா சூப்பராக இருக்கும் கம்பேர் டு என்னோடய அதர் வண்டி. ஸ்காலாவோட கம்பேர் பண்ணும்போது இனோவாவோட பிரேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2006 மாடல் மாதிரியே இருக்காது. பார்க்குற அவுட்டர் லுக்கும் சரி, இன்னர் லுக்கும் சரி. இன்னரில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அந்த செட்டும் மேலே இருக்க அந்த டிவியை மட்டும்தான் மாற்றினேன். செட்டு மாற்றுறதுக்கு வந்து எனக்கு வந்து முன்னாடி அந்த இது வந்து 6500 ஆச்சு. நீங்கள் ஃபோனை வந்து மிரர் லிங்க் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனை அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோனோட டிஸ்பிளே அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் மேலே இருக்க டிவி வந்து 3500 ஆச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து பண்ணேன். இதெல்லாம் வந்து அஃப்ரான்னு சொல்லிவிட்டு ஒரு ஜிபி ரோட்டில் ஒரு கடை இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் பண்ணேன். ஸோ அவங்க நல்ல கடை தான். எனக்கு அடிக்கடி நாங்கள்லாம் போகிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிற கடை தான், நல்லா தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மைலேஜ், இந்த வண்டிக்கு எவ்வளோ மைலேஜ் அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. மைலேஜ் தான் ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லணும். வண்டி பெரிய வண்டி, ஸோ வந்து ரொம்ப மைலேஜ் எடுக்க முடியாது. சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு 8 தான் வந்து மைலேஜ் வரும். ஹைவேஸில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து 10, 10.5, 11 மேக்ஸிமம் 11 தான் எனக்கு வந்து ஹைவேஸில் வரும். ஆனால் ஹைவேஸில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பின்னாடிலாம் உட்காந்து வரோன்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் எல்லா சீட்லேயும் உட்காந்துருக்கேன். சென்டர் சீட்லேயும் உட்காந்துருக்கேன், லாஸ்ட் சீட்லேயும் உட்காந்துருக்கேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா சீட்டுமே. வண்டி வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 15 வருஷம் ஆக போகுது. ஆனால் 15 வருஷம் ஆகிற வண்டி மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு அருமையான குவாலிட்டியாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து டொயோட்டா குவாலிட்டி இருக்குது. ஸோ என்ன கேட்டாங்கன்னா வந்து இப்போதைக்கு அந்த 15 வருஷம் ஓல்டு வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, இன்னும் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பழைய வண்டியெலாம் வந்து புதுசான என்ஜின்லாம் போட்டு வந்து புதுசாக வண்டியை ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் வந்து இந்தியாவுக்கும் வரணும். ஸோ அதுதான் வந்து என்னோடய விருப்பம். வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜேகே டயரோட தான் வந்துச்சு. அப்போ தான் புதுசாக மாற்றினேன்னு சொன்னார் பழைய ஓனர். ஸோ இந்த ஜேகே டயர் தான் நான் இன்னும் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஜேகே டயர்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த டயர் கொடுத்ததில்லை. இது வரைக்கும் நான் ஒரு பஞ்சர் கூட பண்ணதில்லை. எவ்ரி 7500 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும் நான் வந்து 2 டயரையும் ரொட்டேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கரெக்டான டயர் ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு வீல் அலைன்மெண்ட்டும் கரெக்டாக நான் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அதிகமாக போனது பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் போயிருக்கேன். இது வந்து போன வருஷம் வந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் போனோம் சென்னையில் வந்து. அப்போது வந்து இந்த 150 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ரீச் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 120 அந்த அளவுக்கு போகிற வரைக்கும் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. அந்த 120க்கு மேலே போனீங்கன்னா வந்து லைட்டாக உங்களுக்கு ஸ்டேரிங்கில் ஒரு வைப்ரேஷன் வருது. இது என்னோடய வண்டியான்னு தெரியல. உங்கள் வண்டி இந்த மாதிரி இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.